துண்ணன கொடியோர் பெற உயிரைக்குள்ள தொடங்கிய போதெல்லாம் தொடங்கி எப்பெல்லாம் தொடங்குகிறானோ அப்பெல்லாம் பயந்தேன். ஐயோ இப்படி செய்கிறார்கள் என்று. இந்த அம்மனா எப்ப எனக்கு வேணா என்னை கேட்டா மகனே, என் திருவடியை பற்று ராமலிங்க சாமிகளே, பிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு இறங்குவதற்குரிய அறிவும் அது போன்று யாராவது செய்தால் ஐயோ பாவம் செய்கிறான் ஏக்க செஞ்சு எனக்கு நீ தருவேன்னு கேட்டோம். அப்ப அது கேட்டுதான் பெறணும். சரி, இந்த வாய்ப்பு எப்படின்னா ராமலிங்க சாமி சொன்னது போல் ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும். இப்ப ராமலிங்க சாமி ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடித்து என்ன ஏற்படுனா அது பிற துன்பத்தை உணர்கின்ற அறிவு வரும். புலால் கொண்டு உயிர் கொலை செய்வது நாட்டம் வராது, புலால் உண்ணுவதில் நாட்டம் வராது, மனைவி கொடுமையை பேச மாட்டான், தாய் தந்தையின் நன்றியை மறக்க மாட்டான், அதே சமயத்தில் ஒருவன் செய்த நன்றியை மறக்க மாட்டான். ஆக அந்த அன்னதானம் செய்யவும் ராமலிங்க சாமி திருவடியை பற்றியனால் நன்றி ஒருவனுக்கு கொனைக்கேடு நீங்கவே நிற்காது. ஆக ஜீவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நல்ல பண்புகள் வரும். அவன் பேச மாட்டான் ஜாதி வெறி. ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பேராசி உலகனாக இருக்க மாட்டான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக புறங்கூற மாட்டான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பிறரை மதித்து வாழ்வான். ஜீவகாரணத்தை கடைபிடிப்பவன் நிச்சயமாக பிற ஜாதி துவேஷம் பேச மாட்டான். அவனோட வஞ்சனையே இருக்காது. இந்த வஞ்சனை இல்லாத வாழ்வு எப்ப தருவானா அது ராமலிங்க சாமி திருவருளாலும் ஜீவகாரணி ஒழுக்கத்தால் தான் முடியும் என்பது ஞானிகள் கருத்து. ஆக எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு மனிதன் கடை தருவதற்கு ஜீவகாரணி ஒழுக்கம்தான். அதுக்கு என்ன உபாயம்? காலையில் 4:30 மணிக்கு அது தியானம் செய்ய வேண்டும். ஒரு கடமையாக செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? இன்று தினம் ஒரு மனிதனுக்கு தினம் ஒருவருக்கு பசியாற்ற வேண்டும். இல்லையா 2 காகத்துக்காக சோறு வைக்கணும். 2 சோறு போடும்போது காகத்து வைக்கலாம். இல்லையா ரோடு போக நாய்க்கு 2 சோறு போடலாம். ஏதாவது வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி செய்து வரும்போது அந்த தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் தினம் ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். அது தவமே. அந்த வாய்ப்பில் என்றால் வாரம் ஒருவருக்காக அன்னதானம் செய்யலாம். அதுவும் தவமே. இந்த வாய்ப்பு இல்லை என்றால் மாதவருக்கு அன்னதானம் செய்யலாம். அது தவமே. இது ஒரு தவம். புலால் உண்ணாது இருப்பதே தவம். அது பெரிய தவம். புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் நான் புலாலை உண்ண மாட்டேன் என்ற சிறப்பறி பெற்றால் அது தவம் தான். அது இருக்கு முன்னே நேற்று வரை உண்டு இருக்கலாம். குற்றம் இல்லை மகனே. ராமலிங்க சாமி நேத்தோலே சாப்பிட்டாயா உண்மைதாயா, நேத்தோன்னு போய் சொன்னேன், பொறாமைப்பட்டேன், அட்டவாது பாவம் செய்தேன். இது இப்போ நான் உன் திருவடியை பூஜை செய்ய ஆசி பெற்று விட்டேன். திருவடியை பூஜை செய்வதற்கு வாய்ப்பு பெற்று விட்டேன். நேற்று வரை நான் குற்றவாளி, இந்த நேர வரை நான் குற்றவாளி தான். காமுகனாக, பொருள் வெறியனாக, புலால் உண்ணுகின்றவனாக இருக்கின்றேன். இனி உன் திருவருளை பெற்று நான் கொனைக்கடலாம் உடைத்தெறிவேன், நீர் எனக்கு அருள் செய்வது கேட்பதும் நல்லது. ஆக கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் தேவையில்லை. அதுக்கு காலத்தை வீணாக்குவதாகும். ஆக ஆனால் முன் செய்த என்ன செய்யும்? அடிக்கடி இதை சில இடையூறுகளாக தான் செய்யும். அதுக்கு சான்றோர்கள் தொடர்பு இருந்து, சாது சங்க தொடர்பு இருந்து அதான் அந்த கொனையிலிருந்து விடுபட முடியும். ஆக ஒவ்வொருவரும் இப்போ இந்த நூல் வெளியிடும் நோக்கமே கடவுள் அருள் பெறுவதற்கு ஜீவகாரணியம்தான், வேற வழியே இல்லை. சில பேர் என்ன செய்வான்? ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாதவன் காவி உடை கட்டுவான், காடி மேடாக சுற்றுவான், தண்ணீர் மூழ்கி இருப்பான், மலை குகையில் வாழ்வான், ஏதோ அவன் பாட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது ராமலிங்க சாமி பார்த்தார். அவன் மேலே குறையில்லை, தக்க ஆசான் இல்லாத குறையே. ஆசான் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லைப்பா. ஏன் மனைவி மகளை விட்டு வந்த? ஏன் அவன் கையை பிடிச்சிக்கிட்டா? எந்த பிள்ளைங்க கை பிடிச்சது பூஜை செய்யறதுக்கு? எந்த பிள்ளைங்க கை பிடிச்சது அன்னதானம் செய்யறதுக்கு? யாரோ அவனை கை பிடிச்சிக்கிட்டாங்களா? வீட்டில் இருந்துட்டு வாப்பான்னு சொல்லலாம். தக்க ஆசான் இருந்தால் எனக்கு இல்லறத்தை இருப்பான். யாரோ ஒருவன் இல்லறத்து இருக்கிறானா அவன் தான் தவத்தை செய்ய முடியும். அவன் தான் நேரத்துக்கு பக்குவமாக சாப்பிடுவான். தரமான உணவு அவங்களுக்கு இவனுக்கு விருப்பமான உணவு மனைவி சமைச்சு தருவான். இவன் இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போக முடியும். அதான் சொன்னான். பொதுவாக இந்த உண்மை தெரிஞ்சவர்கள் என்ன செய்வான்? இல்லறத்தையே இருந்துக்கிட்டே இருப்பான், இருந்த ஓசரிப்பான், ஏழைகள் பசியாற்றுவான், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவான். குடும்பத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கடவுளின் சாயலாக பார்ப்பான். மனித வர்க்கம் உலகத்திற்கு எல்லா உயிர்களிலும் பரம்பொருள் தங்கியிருக்கு. அது கடவுள் சாயலாக பார்ப்பவன். கடவுள் சாயலாக பார்க்கக்கூடிய அறிவு மிகப்பெரிய அறிவு. அது ராமலிங்க சாமிகள் ஆசையால் தான் நிற்கிறது. ராமலிங்க சாமிகள், அகத்தீசன் ஆசையால். ஆகவே எந்த கருத்துக்களும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு நாளைக்கு பேசிட்டா போதுமா? காலையில் வந்து தியானம் செய்ய பழகிக்கணும் ஒவ்வொருவரும். எப்படி தியானம் செய்யுது? காலையில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம். சரி, தியானம் செய்ய வாய்ப்பு இல்லையா? காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு வந்துச்சு நான் பஸ்ஸுக்கு போகணும். தேவையில்லையா? போறில்லை, பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கு, நடந்து புரியல. அகத்தீஸ்வரனா எனக்கு வேற நேரம் இல்லையா? இந்த பூஜை நீ ஏற்றுக்கிறானா? ஏற்றுக்கிற மகனே, நீ இந்த பூஜை ஏற்றுக்கிறேன்னா நீ அகத்தீஸ்வரன் போயிட்டே இருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி கிடக்கு, தூக்கி அப்படியே போகிறது தவம். ஒரு கல் கிடக்கு, தூக்கி அந்த போகிறது தவம். ஒரு முள்ளு கிடக்கு, தூக்கி அந்த போகிறது தவம். காரி ஏற்றி ரோட்டு துப்பாமல் இருப்பது தவம்.
பொதுமக்களுக்கு கெடுக்கிற மாதிரி மழைஜலம் கழிக்காத பொதுமக்களுக்கு சுகாதாரம் கெடுக்கிற மாதிரி மழைஜலம் கழிக்காத போய் தான் பண்ணான். அப்போ அகத்தீஸ்வரன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் போகும்போது எப்படியா இருக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது, அகத்தீஸ்வரன் சொல்லிக்கணும். எப்படியான இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. படுக்கும்போது சாப்பிடும்போது என்ன செய்யணும், அகத்தீஸ்வரா நான் இந்த அறுசுவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும், சாப்பிடும்போது ஜீரணமாக்க வேண்டும், ஒவ்வொரு நேரம் தடையில்லாத நான் உணவுக்கு ஏங்காது இருக்க வேண்டும், உணவு தடையில்லாமல் கிடைக்கணும், அது சுவையாக கிடைக்கணும், சாப்பிட ஜீரணமாக்க வேண்டும், அளந்து சாப்பிடுவதற்கு அறிவு தர வேண்டும். அப்படி சாப்பிடும்போது அகத்தீஸ்வரன் நினைக்கிறான், படுக்கும்போது நினைக்கிறான், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆசானா பற்றி சொல்லிட்டே இருக்கான். இது பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஊருப்பட்ட சிந்தனை இருக்கிறதோட ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பான். என்னத்தான் பழைய சிந்தனைகள் போச்சது இருக்கணும், அதெல்லாம் அப்போ இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, மன ஒன்றிலைப்படலையா நீ தான் எனக்கு அருட்சின்னு கேட்போம். நாம் சொல்லிகிட்டே இருப்போம், சிந்தனை போய்கிட்டே இருக்கும். போயிட்டு வரட்டுமே, எங்கே போகுது, நாம சொல்லியிருக்கோம்ல. அதுதான் தெய்வத்தை இப்போ நோக்கமே. இப்போ புரிந்து கொள்ளுங்கள், தீபம் வைத்து அப்படி ஒரு பார்க்கும்போது இப்படி இருக்க வேண்டும். தெய்வத்தை பார்க்குறான். இப்போ ராமலிங்க சாமிகளே இந்த தெய்வத்தின் அருட்சின்னு கேட்குறான். மன லயப்படாத போது தெய்வத்தை பார்த்தான் செய்ய வேண்டும். தீபம் வைப்பதற்கு உரிய ரகசியம் சொல்லுகிறேன். ராமலிங்க நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 9-10 வருஷம் தீபம் வச்சு பூஜை செஞ்சுருக்கோம். அந்த தீபத்தை பார்க்கும்போது மனம் வேற லயப்பட வேற பக்கம் இப்போ சாயாது. அந்த தீபத்தை ஆசா ராமலிங்க சாமி நினைப்போம், நீ அந்த ஒளியிலிருந்து எனக்கு அருட்சின்னு கேட்போம். அப்போ மனம் லயப்படும். அப்போ என்ன செய்வோம், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். என் உடல் புறாவி அத்தனைக்கும் உன் திருவடி சமைப்பிக்கணும்னு சொல்லி தட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிக்குவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபத்தை கொண்ட உத்து பார்க்கக்கூடாது, கண்ணில் தண்ணி வரும், அப்படியே பார்ப்போம். அப்படியே ராமலிங்க சாமிகிட்ட அகத்தீஸ்வரன் தீபத்தை பார்ப்போம். பார்க்கும்போது அவர் என்ன செய்வார், நேரடி வர முடியாது. ஏன்னா ஒளியை விட மிகப்பெரிய